அனைவருக்கும் வணக்கம் and a very happy Thursday. ஸோ இன்றைக்கி அப்டேட் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். நேற்று எல்லாருமே லைவில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. பிக் தேங்க்ஸ். அதோட இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய S22 சீரிஸ் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா லான்ச் என்ன ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம். ரெட்மி நோட் 11 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருந்தது. அதோட டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். ரெட்மி K50 கேமிங் எடிஷன் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 756ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபைனலாக ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருக்குமே டேப் டு பே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஹார்ட்வேர் எதுவுமே இன்டகிரேட் பண்ணாமல் சாஃப்ட்வேர் வழியாகவே இந்த அப்டேட் கொடுக்குறாங்க. அகைன் டேப் டு பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் வேலட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு அவங்க கொலாப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு லீடிங் பேமெண்ட் நெட்ஒர்க்ஸோட கொலாப் பண்ணி இந்த ஃபீச்சர் இப்போ ஐஃபோனுக்கு ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஆப் ரெண்டுமே வந்து யூரோப்லேருந்து நாங்கள் ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் தரப்புலேருந்து வந்து ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பதில் கொடுக்குற வகையில் வந்து யூரோப் கவர்மெண்ட்டும் வந்து இப்போ ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. யூரோப்பியன் யூசர்ஸும் வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வித்தவுட் ஃபேஸ்புக் அண்ட் பீப்புள் கேன் லிவ் வித்தவுட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து குவிட் பண்ணுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து இதை சால்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மெட்டா அஃபிஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ யூரோப்பியன் யூசர்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை இந்தியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீங்களாம் என்ன டிசைட் பண்ணுவீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டீம் எப்போ மாதிரி இன்னொரு புது ஃபீச்சர் வந்து பீட்டா ஃபீச்சரில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ். இதுக்கு முன்னாடி கேமரா யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் ஆன் பண்ண உடனே வந்து கீழே வந்து உங்களுக்கு ஆல்பம்ஸ் எல்லாம் ஹரிசான்டலாக வந்து பிளேஸ் ஆகிருக்கும். பட் இனிமேல் அந்த ஹரிசான்டல் பார் இல்லாமல் வந்து யூஸ்வலாக வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி கேமரா யூஐ இருக்குமோ சைடில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் ஒரு ஆல்பம்ஸ் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரிசான்டல் பாரை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சரும் கேமரா யூஐயில் கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபைனலாக சாம்சங் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் S22 சீரீஸ் அஃபிஷியலாக குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று லான்ச் இவெண்ட்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்தியா லான்ச் அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் கிட்ட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அகெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாலையும் இது ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ குளோபல்லையும் அப்படி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது S22 6.1 inch Infinity O AMOLED பேனல், 10 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 3700 mAh. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 59,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது S22 Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் Infinity O AMOLED தான். இதுவும் ட்ரிபிள் கேமரா, 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி மட்டும் 4500 mAh கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். டிஸ்பிளே 6.6 inches. அதே S22 Ultra S Penோட இதுவும் வந்து Infinity O AMOLED, இதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 12 மெகாபிக்சல் குவாட் கேமராவோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 40 மெகாபிக்சல் செல்ஃபியோட வந்து இதோட விலை அப்ராக்சிமேட்டாக 89,000 கிட்ட வந்து குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. அகைன் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை விட விலை அதிகமாக தான் கண்டிப்பாக லான்ச் ஆகும். ஸோ சாம்சங் கேலக்ஸி S22 சீரீஸ் கூடிய விரைவில் இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோவுடைய புது T சீரீஸ் ஒரு T லைன் அப்பில் Vivo T1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ முதல் ஸ்மார்ட் ஃபோனே 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதோட இமேஜ், அவுட்லுக், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இது ஸ்னாப் ட்ராகனுடைய 695 இந்த சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. கூடவே 120 Hz IPS LCD பேனல், 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 5G பேண்ட் N77 அண்ட் N78ஓட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,990 இந்த ப்ரைஸ் கீழே இந்தியாவில் வந்திருக்கு. அதோட ரெட்மி அவங்களுடைய பாப்புலரான நோட் 11 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து பட்ஜெட் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி நோட் 11 அண்ட் நோட் 11S. இதில் நோட் 11 AMOLED பேனலில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஸ்னாப் ட்ராகன் 680 50 மெகாபிக்சல் குவாட் கேமராவோட
5000 mAh பேட்டரி dual ஸ்பீக்கர்ஸ்னு இதோட பேஸ் வேரியண்ட் இன்ட்ரடக்டரி ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 13,499க்கு அவைலபிளாக இருக்குது. ஹையர் வேரியண்ட் 6GB 128GBயை நீங்கள் 15,999க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த இன்ட்ரடக்டரி ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை பேங்க் ஆஃப் பரோடாவுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ரெட்மியுடைய நோட் 11 SOS இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G96ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அகைன் இதுவும் AMOLED பேனல் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது dual ஸ்பீக்கர்ஸ் 5000 mAh பேட்டரியோட இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 16,499க்கு அவைலபிளாக இருக்குது. அகைன் இதுலேயும் இன்ட்ரடக்டரி ஆஃபர் நீங்கள் போட்டிங்கன்னா 15,499க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே ஹையர் வேரியண்ட் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 18,499. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்தியாவில் ரெட்மியுடைய நோட் 11 சீரிஸ் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இது கூடவே அவங்களுடைய ஸ்மார்ட் பேண்ட் ரெட்மி ஸ்மார்ட் பேண்ட் ப்ரோ இதுவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் AMOLED பேனல் தான். கூடவே 110 ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு சென்சார்ஸ் ஹார்ட் ரேட் சென்சார், ஆக்சிஜன் மானிட்டர் சென்சார்னு இந்த சென்சாரோட இதோட லான்ச் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,999க்கு. அகைன் இதுலேயும் வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் 3,499க்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது கூடவே வந்து டிவியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மியும் அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்டில் 4 ப்ராடக்ட்ஸ் நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. OnePlus யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து புது ஓஎஸ் மிட் ஆஃப் 2022ல் இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு ஓஎஸ், கலர் ஓஎஸ் அண்ட் ஆக்சிஜன் ஓஎஸ் உடைய காம்பினேஷனில் யூனிஃபைடு ஓஎஸ் இந்த பேரில் தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அகைன் இந்த ரோல் அவுட் கூடவே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 ரோல் அவுட்டும் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ Android 13 வந்து கூகுள் லான்ச் பண்ணும்போது வந்து ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு பதில் வந்து இந்த யூனிஃபைடு ஓஎஸில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய அப்டேட் ரோல் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு யூனிஃபைடு ஓஎஸ் பிடிச்சிருக்கு? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, OnePlusம் வந்து டேப்லெட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. OnePlus Pad இந்த பேரில் தான் வந்து இதுவும் மிட் ஆஃப் 2022ல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற டேப் இப்போ கூகுள் வந்து லேட்டஸ்ட்டாக Android 12L அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் OnePlus தரப்புலேருந்து OnePlus Tab Android 12L நம்ம எதிர்பார்க்கலாம் மிட் ஆஃப் 2022ல். Redmi K50 சீரிஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்க்கு நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் தான் இந்தியாவில் போக்கோவுடைய F சீரிஸாக வரும். இப்போது இதில் வந்து கேமிங் எடிஷன், அதாவது Redmi K50 eSports எடிஷன் இந்த பேரில் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. லான்ச் டேட்டும் ரிவீலாக இருக்குது. லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 15, அதாவது இந்த மாதமே லான்ச் ஆகுது. டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் டிசைன் எல்லாமே வந்து Poco F4 GT எப்படி இருந்ததோ அதே மாதிரி கேமரா மாடியூல் அண்ட் ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாத்தோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட இது Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனும் டீசர் மூலியமாக கொடுத்துருக்காங்க. கூடவே UFS 3.1 இந்த ஸ்டோரேஜோட வந்து Redmi K50 eSports எடிஷன் வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா Snapdragon 8 Gen 1 அப்படிங்கும்போது கண்டிப்பாக 40,000 மேலே இருக்கும். ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் என்ன பேரில் இதை ரீபிராண்ட் பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். ஆப்பிள் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்வியோட பதில் கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் M2 சிப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பாபு. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.